மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 நவம்பர் 25 திங்கட்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் சுமத்ரா தீவிற்கு மேற்கு பகுதியில் நீடித்து கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது சற்று மேற்கு வடமேற்காக நகர்ந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்திய வானிலை மையத்தால் இன்று முற்பகல் அல்லது பிற்பகலுக்குள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வானது தற்பொழுது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 1100 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தெற்கு தென்கிழக்கே 1030 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகைக்கு தென்கிழக்கே 930 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையின் திரிகோணமலைக்கு தென்கிழக்கே 620 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று பிற்பகலுக்கு பிறகு வடக்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கையின் தென்கிழக்கு பகுதியை இன்று மாலை அல்லது நள்ளிரவுக்குள் அடையும் என எதிர்பார்க்கப்படுவதால் தற்பொழுது இலங்கையின் தென்கிழக்கு மாகாணங்கள் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மிக கனமழை பெய்து வருகிறது. சில இடங்களில் அதி கனமழை பெய்து வருகிறது. இந்த மழைப்பொழிவானது இலங்கையில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் இந்த நள்ளிரவுக்குள் அடையும் என எதிர்பார்க்கப்படுவதால் இன்று மாலை அல்லது இரவில் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு டெல்டா பகுதிகளான கோடியக்கரை, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் முதலில் மிதமான மழை முதல் கனமழையாக இன்று மாலையில் பெய்ய துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு மத்திய டெல்டா மற்றும் வடக்கு டெல்டா பகுதிகளான மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் கடலோர மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக இன்று இரவுக்குள் பெய்ய துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டத்தின் உள்பகுதிகள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களிலும் மிதமான மழை முதல் கனமழையாக இன்று நள்ளிரவுக்குள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலைக்குள் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழையாக துவங்கி பின்பு நாளை காலை அல்லது பிற்பகலிலிருந்து கனமழை முதல் மிக கனமழையாக பெய்ய துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வானது இன்று முற்பகலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் நிகழ்வானது அடுத்து வரும் 18 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அதற்கடுத்த 18 மணி நேரத்தில் 18 முதல் 24 மணி நேரத்தில் வரும் 27ஆம் தேதிகளில் ஒரு மார்ஜினல் சைக்ளோன் என்று அழைக்கப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலுக்கு அடுத்த கட்டமாக ஒரு பெண்கள் புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வானது நாளை காலை மேலும் வடக்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் ஒட்டிய இடங்களில் வரும் 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதிகளில் வந்து அமைந்து மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வானது இண்டோ பசிபிக் ரிட்ஜ் மற்றும் அரேபியன் சி ரிட்ஜ் என்று அழைக்கப்படும் இருவேறு உயரழுத்த பகுதிகளிலிருந்து வரும் காற்றின் அமைவால் இந்த நிகழ்வு இடையே சிக்கிக்கொண்டு ஒரே இடத்தில் வரும் 24 மணி நேரம் முதல் 38 மணி நேரம் வரை வரும் 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதிகளில் ஒரே இடத்தில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அந்த நேரத்தில் தற்பொழுது இன்று மாலை துவங்கும் டெல்டா மாவட்ட மழைப்பொழிவானது நாளை பிற்பகல் அல்லது மாலையிலிருந்து தீவிரமடைந்து வரும் 26ஆம் தேதி நள்ளிரவு மற்றும் 27, 28ஆம் தேதிகளில் டெல்டா மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தமிழகத்தின் டெல்டா மாவட்ட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் அதி கனமழையும், ஓரிரு இடங்களில் அதீத மழைப்பொழிவாக 30 முதல் 40 சென்டிமீட்டர் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் இந்த மழைப்பொழிவானது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும், ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மிதமான கன முதல் மிக கனமழையாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த நிகழ்வு 27ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி மாலை மேலும் வடக்கு வடமேற்காக நகர்ந்து புதுவை மற்றும் கடலூர் மாவட்ட கடற்கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் சென்னையில் நாளை அதிகாலை துவங்கும் மழைப்பொழிவானது 27ஆம் தேதிகளில் தீவிரமடைந்து 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மிக கனமழையும்,
சில இடங்களில் அதி கனமழையும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழை பொழிவும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வானது மெதுவாக வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து சென்னை நாகை இடையே காரைக்கால் அல்லது புதுவை அருகே கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளது. மேலும் வாய்ப்பு 2ஆக இந்த நிகழ்வானது வடக்கு வடமேற்காக நகர்ந்து நெல்லூர் மாமல்லபுரம் இடையே சென்னை அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இதில் எந்த வாய்ப்பு அமைந்தாலும் இந்த நிகழ்வு கரையை கடக்க 29ஆம் தேதி மாலை அல்லது 30ஆம் தேதி முற்பகலில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்த வரும் 5 தினங்கள் தமிழகத்தின் சென்னை முதல் நாகை வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த நிகழ்வு பெரும்பாலும் கடலில் அதிக நேரம் பயணிப்பதால் கடலின் வெப்ப நீராவியானது அதிக அளவில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஊடுருவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மாய்ஸ்சர் இன்கர்ஷன் என்று அழைக்கப்படும் குறுகிய நேரத்தில் அதிகப்படியான நீராவி காற்று தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் உள்ள வளிமண்டலத்தில் உள்நுழையும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதீத மழைப்பொழிவு பதிவாகவும் வாய்ப்புள்ளது. இதனால் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் மேடான இடங்களுக்கு நாளை மாலைக்குள் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவசாயிகள் இன்று மாலை டெல்டா மாவட்டத்தில் மழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இன்றே பயிர் காப்பீடு செய்யாத விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வு தற்பொழுது உலக வானிலை ஆய்வாளர்கள் நேற்று வடக்கு நோக்கி ஒடிசா அல்லது ஆந்திர பிரதேசத்தை நோக்கி நகரும் என காட்டினார்கள். ஆனால் தற்பொழுது நமது கணிப்பின் அடிப்படையில் பெரும்பாலான வானிலை மாதிரிகள் இந்த நிகழ்வானது தெற்காந்திரா மற்றும் தமிழகத்திலேயே அதிக அளவில் கரை கடக்கும் என காட்டியுள்ளனர். இதனால் இந்த நிகழ்வானது பெரும்பாலும் தமிழகத்தில் கரை கடக்க அதிக வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வு துல்லியமாக எங்கு கரை கடக்கும் என்பது இந்த தாழ்வு மண்டலம் உருவான பின் அதன் தற்பொழுதைய நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டு நாளை வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்படும். இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கவும் மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும், ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். வானிலை அறிக்கை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.